ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆயுத குறைப்பு மாநாட்டில் அமெரிக்காவின் அண்டர் செக்ரட்டரி தாமஸ் ஜி டினானோ பேசியது உலகம் முழுக்க அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது. ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆயுத குறைப்பு மாநாடு நடந்து வருகிறது. அதில் அமெரிக்காவின் அண்டர் செக்ரட்டரி தாமஸ் ஜி டினானோ இந்தியா சீனா இடையேயான கல்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பிறகு சீனா அணுகுண்டு சோதனையை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதியன்று இந்தியா சீனாவிற்கு இடையே தாக்குதல் நடந்தபோது 20 இந்திய வீரர்களும் 30க்கும் மேற்பட்ட சீன வீரர்களும் உயிரிழந்தனர். அப்போது இந்தியாவில் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் தாக்குதல் நடத்திய சீனா சில நாட்களுக்கு பிறகு, அதாவது ஜூன் 22ஆம் தேதி அணுகுண்டு சோதனையை மேற்கொண்டதாக அதிர வைக்கும் தகவலை அமெரிக்காவின் அண்டர் செக்ரட்டரி தாமஸ் ஜி டினானோ பகிர்ந்துள்ளார். இந்த சோதனையை உலகளாவிய கண்காணிப்பு நிறுவனங்கள் கண்டுபிடிக்காமல் இருக்க சீனா டீகப்பிளிங் முறையை பயன்படுத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவின் எல்லையில் உள்ள சின்ஷியாங் மாகாணத்தில் உள்ள லூப்னூர் என்ற இடத்தில் இது நடைபெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த சோதனையில் சீனா சர்வதேச அணு ஆயுத கொள்கைகளை மீறியது என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது. அணு ஆயுத விஷயத்தில் அமெரிக்கா தொடர்ந்து சீனா மீது குற்றம் சாட்டி வருகிறது. இந்த பொய் குற்றச்சாட்டுகளை சீனா கடுமையாக எதிர்க்கிறது. அணு ஆயுத பந்தயத்தில் அமெரிக்கா தான் முக்கிய குற்றவாளி என்று சீன தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க செயலாளரின் இந்த கருத்து இந்தியாவுடனான சீனாவின் மோதல் வலுப்பெறும் பட்சத்தில் அந்நாடு அணு ஆயுத தாக்குதல் நடத்தவும் தயாராக இருந்ததை காட்டுகிறது.